ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 301. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுவதில் ஆத்மாவின் பிரயாணத்திற்கான ஆதாரமான ஒன்றை இங்கு கவனிப்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார். அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகின்றாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் கிடையாது. எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் கிடையாது. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பது கிடையாது. குந்தியின் மகனே, இன்பம் துன்பம் இவைகளின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றது ஆகும். இந்த ஜட உடல் உடைய புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுலத் தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக. உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதிற்கு, அதாவது உடலுக்கு, நீடிப்பும் நித்தியமானதற்கு, அதாவது ஆத்மாவிற்கு மாற்றமும் கிடையாது என முடிவு செய்து உள்ளார்கள். உடல் முழுவதும் பரவியிருப்பதை அழிவற்றதென நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் கிடையாது. அழிவு அற்ற, அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. ஜீவாத்மாவை கொள்பவனாகவும் நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவு இல்லாதவன் ஆவான். ஏனென்றால் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ கிடையாது. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் கிடையாது, தோன்றுபவனும் கிடையாது, தோன்றக்கூடியவனும் கிடையாது. அவன் பிறப்பு அற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்து இருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவது கிடையாது. பார்த்தனே, ஆத்மா அழிவு அற்றவன், நித்தியமானவன், பிறப்பு அற்றவன், மாற்றம் இல்லாதவன் என்பதை எவன் ஒருவன் அறிந்து இருக்கின்றானோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது ஆகும். நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது ஆகும். நீரால் நனைக்கப்பட முடியாதது ஆகும். வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, கரைக்க முடியாது, எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என கூறப்படுகின்றது. இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்பட கூடாது. இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து
இறந்து கொண்டு இருப்பதாக நீ நினைத்து கொண்டாலும் பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் கிடையாது. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பது நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயல் ஆற்றுவதில் நீ கவலைப்பட கூடாது. படைக்கப்பட்ட எல்லா உயிர் இனங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்? சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள், சிலர் அவனை ஆச்சரியம் ஆனவனாக வர்ணிக்கின்றார்கள், மேலும் சிலர் அவனை ஆச்சரியம் ஆனவனாக கேட்கின்றார்கள். வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்பும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக இருக்கின்றார்கள். பரதகள தோன்றலே உடலில் உறைபவன், ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டியது தேவை கிடையாது. பகவான் கிருஷ்ணராகிய நான் பரமாத்மாவாக அனைவரின் இதயத்திலும் வீற்று இருக்கின்றேன். என் இடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. ஓ அர்ஜுனா, ஜட சக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்து இருக்கின்ற எல்லா உயிர்வாளிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீற்றுள்ள முழுமுதற் கடவுளாகிய நானே வழி நடத்துகின்றேன். அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் கிடையாது. போரிடுவதா கூடாதா என்பதில் அவனது முடிவு வரம்பிற்கு உட்பட்ட அவனது பகுத்து அறிவின் எல்லையை பொறுத்தது. ஜீவாத்மாவே எல்லாம் கிடையாது என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே பரமாத்மாவின் உருவில் இதயத்தில் அமர்ந்து உயிர்வாளிகளை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். உடல்களை மாற்றிக்கொண்ட பின்பு உயிர்வாளி தனது முந்தைய செயல்களை மறந்து விடுகின்றான். ஆனால் கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம் விஷயங்களை அறியும் பரமாத்மா அவனது எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். எனவே உயிர்வாளிகளின் எல்லா செயல்களும் இந்த பரமாத்மாவால் வழி நடத்தப்படுபவையே. தனக்கு உரித்தானவற்றை பெறும் உயிர்வாளி பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஜட உடலால் எடுத்து செல்லப்படுகின்றான். அந்த உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அவன் அந்த உடலின் சூழ்நிலை என்னும் மயக்கத்தின் கீழ் செயல்பட வேண்டி இருக்கின்றது. உயிர்வாளி என்னும் ஓட்டுநர் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெகு விரைவாக செல்லும் காரில் அமர்ந்து இருப்பவன் மெதுவாக செல்லும் காரில் இருப்பவனை விட வேகமாக பயணம் செய்கின்றான். அதுபோன்றே ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா தனது கடந்த காலம் விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட உடலை பரமாத்மாவின் கட்டளைப்படி தயார் செய்து கொடுக்கின்றது. உயிர்வாளி சுதந்திரமானவன் கிடையாது. அவன் தன்னை பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் இடமிருந்து சுதந்திரமானவன் என நினைக்கக்கூடாது. அவன் எப்போதும் பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றான். எனவே அவனது கடமை அவரிடம் சரண் அடைவது ஆகும். இதற்கான ஆதாரங்கள் 3000 சம்பவங்கள் உள்ளன. அதில் ஒன்றை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தார்கள். இப்படியாக இந்தியாவை ஆண்டு வந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நீக்குவதற்காக இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் தலைவர் ஒருவர் போராடி வந்தார். அப்படிப்பட்ட சுதந்திர வீரர்கள் அனைவரும் அவரை மரியாதையுடன் மகாத்மா காந்தி என அழைத்து வந்தார்கள். அப்படி மகாத்மா காந்தி அவர் வாழ்ந்த காலத்தில், அதாவது 1913
35ஆம் வருடம் வாக்கில் அவரின் காதுகளுக்கு ஒரு அதிசயத்தக்க செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அது என்னவென்றால், இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு 8 வயது பெண் குழந்தை ஒன்று தன்னுடைய மறுபிறவி சம்பந்தமான விஷயங்களை மிக தெளிவாக கூறுவது பற்றியதான செய்தி ஒன்றை கேட்டு அறிகின்றார். மகாத்மா காந்தி அவரும் மிக மிக ஆர்வத்துடன் அந்த பெண் குழந்தையை நேரடியாக சந்திக்க விரும்பி தனது இருப்பிடத்திற்கு அழைக்கின்றார். பெற்றோருடன் அந்த பெண் குழந்தையும் அவரை நேரடியாக சந்தித்தது. மகாத்மா காந்தியும் அந்த சிறு வயது பெண் குழந்தையிடம் பேசி பார்த்தார். அவராலேயே அவரின் கண்களை நம்ப முடியவில்லை. காரணம், அந்த சிறுவயது பெண் குழந்தையின் பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்தும் வயதான, அதாவது ஏறக்குறைய 40 வயது ஆன திருமணம் ஆகி குழந்தையுடன் இருக்கும் பெண் ஒருத்தியின் பேச்சு போன்று இருந்தது. அதாவது வெளித்தோற்றத்தில் ஏறக்குறைய 8 வயது பெண் குழந்தை போன்றும், ஆனால் பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்தும் 40 வயதான ஒரு பெண்ணை போன்றும் இருந்ததுதான் ஆகும். மேலும் அந்த பெண் குழந்தையின் பேச்சில் சிறிது கூட குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக முன்பிறவி பற்றி கூறியதால் மகாத்மா காந்திக்கு தனது காதுகளையும் நம்ப முடியவில்லை. இதனை அறிந்த உள்ளூர் மறுபிறவி ஆராய்ச்சியாளர்கள் அந்த சிறிய பெண் குழந்தையை சந்திக்கின்றார்கள். பின் உண்மை ஆதாரங்களை சேகரிக்கின்றார்கள். இப்பொழுது அந்த சிறிய வயது பெண் குழந்தையின் கூற்றுப்படி தற்சமய பெற்றோர்களையும் மற்றும் அந்த சிறிய வயது பெண் குழந்தையின் முந்தைய பிறவியின் குடும்பத்தாரையும் நேரடியாகவே அவர்கள் குடியிருக்கும் இடம் சென்று சந்தித்து பல கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக கேட்டு ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இவர்களின் பற்பல ஆராய்ச்சியான பல கேள்விகளில் 2 குடும்பத்தாருக்கும் மற்றும் அந்த சிறிய வயது பெண் குழந்தைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புகள் அனைத்தையும் மிக தெள்ளத் தெளிவாக உண்மை ஆதாரங்களை முடிவுடன் கண்டு அறிகின்றார்கள். இந்த உண்மை செய்தி பற்பல பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டு வெளிவந்தது. இதனை அறிந்து உலகமே ஆச்சரியப்பட்டது. மகாத்மா காந்தி அவர்களால் அறியப்பட்ட இந்த ஆச்சரியகரமான செய்தியை அறிந்த வெளிநாட்டு மறுபிறவி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இந்தியாவிற்கு நேரடியாக வந்து அந்த சிறுவயது பெண் குழந்தை இடமும் 2 குடும்பத்தார் இடமும் குடைந்து பல கேள்விகள் கேட்டு அனைத்துமே உண்மை எனவும் சிறிது கூட பொய் கிடையாது எனவும் அறிந்து கொண்டார்கள். உலக பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை வெளியிட்டார்கள். இப்படியாக இந்த சிறிய பெண் குழந்தையும் பின்னாளில், அதாவது ஏறக்குறைய தனது 60வது வயது வரை வாழ்ந்து இறந்தும் போய்விட்டது. ஆக இந்த உலகில் 3000க்கும் மேற்பட்டதும் மற்றும் மகாத்மா காந்தி அவரால் உலகு அறிய செய்யப்பட்ட மறுபிறவி சம்பவங்களையும் மற்றும் இந்த இந்திய பெண் சிறுமியின் வாழ்க்கை சம்பவத்தை கூர்ந்து கவனித்து பார்க்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறிய கூற்றுக்கள் அனைத்துமே உண்மையிலும் உண்மை என நமக்கு நிரூபணம் ஆகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.